ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்களேன். இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு காமிக்க போகிறேன்னா, வெங்காய நடவு தாங்க. சின்ன வெங்காய நடவு தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன கரையாக போட்டு பண்ணிகிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 கரை போட்டிருப்போம், அவ்வளோதான். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 14 கரை பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 14 கரைக்கு மேலே நல்லா பெரிய 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 கரையாக போட்டு அதை நடலான்னு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி இதில் என்னென்னா, கரை போடாமல் கூட நடலாம். பட் கரை போடாமல் நட்டால் அந்தளவுக்கு வெங்காயம் பெருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரில. பட் கரை போட்டோம்னா நல்லா எங்களுக்கு நாங்கள் கரை போட்டு ஒவ்வொரு டைம் நடும்போதும் வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக வருது. அதனால் சரி ஓகே, நம்ம வெங்காயம் இது பண்ணியே நட்டுடலாம் அப்படின்னு கரை போட்டே நட்டோம். அந்த கரை ஃபுல்லாக எங்கள் அப்பா தாங்க எடுத்தாங்க. சொன்னால் கேட்கவே இல்லை. அவரே டெய்லி 5 எடுத்துட்டார். வெங்காயமும் பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கிட்டோம். விதை வெங்காயம் தாங்க விதை வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோவே ஒரு 20 ருப்பீஸுக்கு பக்கம் வாங்கினோம். வாங்கி ஒரு 10 கிலோ வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். வாங்கி நட்டு விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தண்ணியை விட்டு எல்லாமே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயத்துக்கு ஊடு பயிராக என்ன நடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதில் ஃபஸ்ட் டைம்லாம் நாங்கள் பச்சை மிளகா நட்டுட்ருந்தோம். இந்த டைம் போன டைம் வச்ச பச்சை மிளகாயே எங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம் அது வேண்டாம் அப்படின்னு இப்போ குச்சிவள்ளி கிழங்கு நாங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணோம்ல, அந்த குச்சிவள்ளி கிழங்கோட குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வெட்டி வெங்காயத்தோட ஊடு பயிராக அந்த வேலையை பண்ணிட்டோங்க. ஆக்சுவலி ஏதாவது ஊடு பயிராக வைக்கணும் அப்படிங்கிறனால சரி ஓகே, குச்சிவள்ளி இந்த தடவை இப்போ நிறையா வைக்கலாம் அப்படின்ட்டு வெட்டின குச்செல்லாம். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேகுதுங்க. ஒரு வருஷ கிழங்காட்டுக்கு, வருஷத்து கிழங்குங்கிறனால நல்லா வேகுது. நல்லாயிருக்கு, கிழங்கும் நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, இதுக்கு ஊடு பயிராக இதை வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கரையை போட்டு ஃபஸ்ட்டு அந்த குச்சி கிழங்கு பாருங்கள் குத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குச்சை நல்லா குத்தி வச்சுட்டாங்க. லைனாக அழகாக வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமே வெங்காயத்தை நட ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் அங்கே வேலை செய்கிறவங்க தாங்க நட்டோங்க. பாருங்களேன், கரை அழகாக போட்டு எங்கள் அப்பா எல்லாமே ஆள் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக நடவே முடியாது. சரி ஓகே அப்படின்ட்டு வேலைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டுக்கிட்டோம். இங்கே பாருங்களேன் எப்படி நடுறாங்கன்ட்டு. இதை நட்டுட்டு நாங்கள் அடுத்த நாளே அந்த புல் மருந்தும் அடிச்சிட்டோங்க. அடித்து ஒரு வேலையை பெரிய வேலையை முடிச்சிட்டோம். சூப்பராக எல்லாமே நட்டு வச்சு இங்கே பாருங்களேன், ஃபைனலாக அப்படியே சூப்பர் ஆயிடுச்சுங்க. நிலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் இருக்கிற இடம் எல்லாமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா அங்கே கொய்யாப்பழம் மரம் வாங்கி நட்டுருந்தோம்ல, அதோட செடி தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஒரு கொய்யா இருந்துச்சு. அதை பையன் அறுத்துட்டான். அவனுக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்குங்க. அவன் இதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்க முடியாமல் அந்த கொய்யாப்பழத்தை அறுத்துட்டான். அவனே பிச்சு இழுத்துட்டான். ஆனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காயாக இருக்குது. அதோட உங்களுக்கு சைஸ் காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இதில் ஒன்று இருக்குது, காமிக்கிறேன் பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு மயில் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி கவர்லாம் போட்டு கொஞ்சம் கட்டி வச்சிட்டோம். செடியெல்லாம் சின்னதாக தாங்க இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா பெரிய கொய்யாவில் உள்ள வெள்ளை கலர் கொட்டை அந்தளவுக்கு இல்லை. அதுக்கு பக்கத்தில் இருந்தது ரோஸ் கலரு பெருசு. அதுக்கப்புறம் இந்த மரம்லாம் பாருங்களேன், வாழை மரம்லாம் தார் போட ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டாக ஆரம்பித்தோம் தோட்டத்துக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா ஸ்டார்ட் பண்ணோம். ஓரளவுக்கு அதுக்குள்ளே பாருங்களேன் இதெல்லாம் தார் போட்டுருச்சு. கொய்யா மரம் காய் வச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக, அது ஒரு மாதிரி காட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியான இதாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அந்த கொய்யாப்பழத்தை அறுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதுக்கு உப்பு மிளகா போட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது உப்பு மிளகா போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஆட்டோட இது எல்லாமே நான் போடுறேன். ஆடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஜாலியாக விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இது அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறையா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். பாய்.